ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 16 க்ஷத்ரிய வம்சத்தை பரசுராமர் அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் 5. வியபிச்சாராம் முனிர்ஞாத்வா பத்னியாக பிரகுபிதோ அப்ரவீத் க்ணதைனாம் புத்திரகாக பாப்பாம் இது யுக்தாஸ்தே ந சக்ரிரே. ஒன் பை ஒன் மீனிங். வியபிச்சாரான் அதாவது தன் மனைவி கந்தர்வராஜனை விரும்பி உறவாட நினைத்ததை உணர்ந்து கொண்ட ஜமதக்னி முனிவர் ஞாத்மா தெரிந்து கொண்டார். பத்னியா தன்னுடைய மனைவியின் பிரகுபித அவர் கோபம் கொண்டவராக அப்ரவீத் கூறினார். க்ணத கொல்லுங்கள், ஏனாம் இவளை, புத்திரகா புத்திரர்களே, பாப்பாம் பாவமிழைத்த, இது யுக்த்வா இவ்வாறு அறிவுரை கூறப்பட்டதும், தே அந்த புத்திரர்கள் அனைவரும், ந இல்லை, சக்ரிரே அவரது உத்தரவை நிறைவேற்றினர். டிரான்ஸ்லேஷன். தன் மனைவியின் மனம் சஞ்சலம் அடைந்து ஸ்வர்கராஜனை விரும்பி உறவாட நினைத்ததை தெரிந்து கொண்ட மாமுனிவரான ஜமதக்னி, புத்திரர்களே, பாவம் இழைத்த இவளை கொல்லுங்கள் என்று கோபத்துடன் தன்னுடைய புத்திரர்களிடம் கூறினார். ஆனால் அவரது கட்டளையை மகன்கள் நிறைவேற்றவில்லை. பதம் 6. ராமக சஞ்சோதிதக பித்ரா பிரார்த்ரோன் மாத்ரா சகாவதீத் பிரபாவ ஞோ முனேக சம்யக் சமாதேஸ் தபசஸ்ச சக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ராம பகவான் பரசுராமர் சஞ்சோதித அவரது தாயையும் சகோதரர்களையும் கொல்ல தூண்டப்பட்டு, பித்ரா அவரது தந்தையால், பிரார்த்ரோன் அவரது எல்லா சகோதரர்களையும், மாத்ரா சக தாயுடன், அவதீத் உடனே கொன்றார். பிரபாவக்ஞ சக்தியை அறிந்து, முனே மாமுனிவரின், சம்யக் முற்றும், சமாதே தியானத்தாலும், தபச தவத்தாலும், ச மேலும், ச அவர். டிரான்ஸ்லேஷன். பிறகு இந்த கட்டளையை மீறிய சகோதரர்களையும், அதாவது தாயை கொல்லும்படி கூறிய கட்டளையை மீறிய சகோதரர்களையும், மனதால் விபச்சாரம் செய்த தாயையும் கொல்லும்படி ஜமதக்னி முனிவர் தன்னுடைய இளைய மகனான பரசுராமருக்கு உத்தரவிட்டார். தியானத்தாலும் தவத்தாலும் தன் தந்தை பெற்றிருந்த மகா சக்தியை அறிந்திருந்த பகவான் பரசுராமர் உடனே தன் தாயையும் சகோதரர்களையும் கொன்றார். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். பிரபாவக்ஞ என்ற சொல் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். பரசுராமர் தன் தந்தையின் வலிமையை, சக்தியை அறிந்திருந்ததால் அவரது கட்டளையை நிறைவேற்ற ஒப்புக்கொண்டார். அவருடைய கட்டளையை மறுத்தால் எல்லாருமே சபிக்கப்படுவோம். ஆனால் அவரது கட்டளையை செய்தால் தந்தை திருப்தி அடைவார் என்றும், அவர் திருப்தி அடைந்ததும் அவர்களை எல்லாம், அதாவது தன் தாயையும் சகோதரர்களையும் மீண்டும் உயிர்ப்பிக்கும் வரத்தை கேட்பது என்றும் பரசுராமர் முடிவு செய்தார். இதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்ததால் தன்னுடைய தாயையும் சகோதரர்களையும் கொல்ல பரசுராமர் சம்மதித்தார். பதம் 7. வரேன சந்தயாம் ஆச பிரீத்தக சத்யவதி சுதக வவ்ரே ஹதானாம் ராமோபி ஜீவிதம் ச அஸ்மிருதிம் வதே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். வரேன சந்தயாம் ஆச விரும்பிய வரத்தை கேள் என்று கூறினார். பிரீத்த பரசுராமரிடம் மிகவும் மகிழ்ந்து, சத்யவதி சுத சத்யவதியின் புத்திரரான ஜமதக்னி வவ்ரே கூறினார். ஹத்தானா மரணமடைந்த என் தாய் மற்றும் சகோதரர்களின், ராம பரசுராமர், அபி மேலும், ஜீவித்தம் உயிர் பெற்று எழட்டும், ச கூட, ஸ்மிருதிம் ஞாபகமே இல்லாமல், வதே என்னால் அவர்கள் கொல்லப்பட்டது. டிரான்ஸ்லேஷன். பரசுராமரிடம் மகிழ்ந்த சத்தியவதியின் புத்திரரான ஜமதக்னி முனிவர் வேண்டிய வரத்தை கேட்கும்படி கூற, பகவான் பரசுராமர் இவ்வாறு கேட்டார். என் தாயும் சகோதரர்களும் என்னால் கொல்லப்பட்ட ஞாபகமே இல்லாமல் உயிர் பெற்று எழட்டும். இதுதான் நான் கேட்கும் வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 16 க்ஷத்ரிய வம்சத்தை பரசுராமர் அழித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 5, 6, 7 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.